நான் சொல்ல போற இந்த விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க ஏசப்பாவை பத்தி எப்படி சொல்லலாம்? எளிய முறையில சுவிசேஷம் எப்படி கூறலாம்? அப்படிங்கிறதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. ஜீசஸ் மோட்டிவேஷன் வீடியோ நம்மளுடைய சேனல்ல கண்டினியூவா வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நிறைய பேர் என்ன யோசிப்பாங்கன்னா, எனக்கு ஆசையா இருக்குது ஏசப்பாவை பத்தி சொல்லணும், என்னோட லைஃப்ல நடந்த மிராக்கிள்ஸ் பத்தி சொல்லணும், நான் எப்படி ஏசப்பாக்குள்ள வந்தேன் அப்படிங்கறத சொல்லணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா அவங்க சொல்லுவாங்களான்னு கேட்டா கிடையாது. ஏன்னா ஒரு பயம், என்ன கிண்டல் பண்ணுவாங்க, ஏதாவது சொன்னா நல்லா இருக்காது, மத்தவங்க ஏதாவது குறை சொன்னா நல்லா இருக்காது அப்படின்னு என்ன செய்வாங்கன்னா தயங்குவாங்க. அப்படிதானே? உண்மைதானே? உண்மையா இருந்தா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இப்படி ஃபீல் பண்ணிருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு ஆசை இப்ப மாதிரி தோணி இருந்தாலும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? சுவிசேஷம் சொல்றதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்குதா? இல்ல இப்படிதான் சொல்லணும், இல்ல பாஸ்டர்மார்கள் தான் சொல்லணும், இல்ல போதகர்கள் தான் சொல்லணும் அப்படிங்கிறது இருக்கான்னு கேட்டா கிடையாது. சரிங்களா? மத்த யாரும் சொல்லக்கூடாது அப்படிங்கலாம் கிடையாது. சரிங்களா? அப்படின்னா ஏசப்பா ஹிந்துஸ்க்கு நிறைய மிராக்கிள்ஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய அற்புதம் பண்ணியிருக்காங்க. கிறிஸ்டின் மதம் வேற, மொழி வேற, எவ்வளவோ மதங்கள் மொழிகளை தாண்டி ஏசப்பா நன்மைகளை பொழிறாங்க. அப்படிதானே? அப்போ நம்ம தான் என்ன செய்யறோம்னா, நம்ம பாகுபாடு பண்றோம். ஹிந்து, கிறிஸ்டின், முஸ்லிம்ஸ், வேற மொழி, வேற ஜாதி அப்படின்னு சொல்லி நம்ம தான் இது பண்றோம். ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஏசப்பாவை பத்தி சொல்றதுக்கு நம்மளுக்கு என்ன இது இருக்கணும்னா, நம்ம பாவத்துல இருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கணும். நம்மளுடைய இருதயத்தை அறிகிறவர் யாரு? ஏசப்பா. நம்ம அவருக்கு உண்மையா இருக்கணும். நம்ம என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் ரட்சிக்கப்பட்டு இருக்கணும். பாவத்துல இருந்து விலகி ஏசப்பாக்குள்ள ரட்சிக்கப்பட்டிருக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட். இன்னொன்னு நம்மளுக்கு நிறைய பேர் கேட்பாங்க, உங்களுக்கு என்ன அனுபவம் இருக்குது, ஏசப்பா பத்தி எல்லாம் சொல்றீங்களே, உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னா, நம்ம லைஃப்ல நடந்த ஒரு மிராக்கிள்ஸ நம்ம ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, பக்கத்துல உள்ளவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்னா கண்டிப்பா சொல்லணும். ஏசப்பாவை பத்தி நம்ம சொல்றது நம்மளுடைய கடமை. பைபிள்லயே சொல்லியிருக்குது, ஏசப்பாவை பத்தி சொல்றது நம்மளுக்கு விழுந்த கடமை அப்படின்னு. சரிங்களா? அப்போ ஏசப்பாவை பத்தி நம்ம சொல்லும் போச்சும் நிறைய கஷ்டங்கள் வரும், நிறைய குறைகள் வரும். அதெல்லாம் என்ன செய்யணும்னா தள்ளி விட்டுட்டு நம்மளுடைய பாதை, நம்மளுடைய குறிக்கோள் என்னதோ அதை நோக்கி போகணும். சில பேர் என்ன இது பண்ணுவாங்கன்னா, விருப்பம் இருக்காது. நம்மளே போய் சொன்னாலும் நம்மளுடைய லைஃப்ல நடந்தது, இல்ல அவங்க கஷ்டத்தை அறிஞ்சு நம்ம ஹெல்ப் பண்றோம், இல்ல நல்ல வார்த்தை ஏசப்பாவோட பைபிள்ல இப்படி சொல்லி இருக்குது அப்படின்னு சொன்னாலும் சிலவங்க ஏத்துக்கிடுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. வேண்டான்னு சொல்றவங்கள நம்ம என்ன செய்யணும்னா கஷ்டப்படுத்தக்கூடாது, தொந்தரவுப்படுத்தக்கூடாது. நம்ம ஒரு இடத்துல இருக்கோம்னு நினைச்சீங்களா, நம்மளை சுத்தி நிறைய பேர் வேற வேற இது இருப்பாங்க. நம்ம எதுக்கு ஏசப்பா நம்மள தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு நம்ம இது பண்ணிக்கணும். நம்ம அவங்கள ஏசப்பாவை பத்தி சொல்லணும், ஏசப்பாக்குள்ள வழி நடத்தணும். பாவத்துல இருந்து அவங்கள என்ன செய்யணும்? ரட்சிக்கிறதுக்குதான் நம்மள ஏசப்பா அந்த ஒரு இடத்துல பயன்படுத்துறாரு. அப்படி பயன்படுத்தும் போது நம்ம ஏசப்பாவுக்கு உகந்த பிள்ளையா சுவிசேஷத்தை சொல்லணும். நம்மளுடைய லைஃப்ல நடந்த மிராக்கிள்ஸ், நம்மளுக்கு நடந்த அற்புதம், அதிசயங்கள், சின்ன சின்ன விஷயத்த கூட நம்ம சொல்லணும். வேண்டாம் இல்ல அப்படின்னு சொல்றவங்க நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது. அவங்களுக்காண்டி ஆனா நம்ம என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். உங்களுக்குள்ள ஒரு கொஸ்டினை நீங்களே எழுப்பிடுங்க. ஏசப்பாக்காண்டி நம்ம என்ன செஞ்சோம்? நம்ம எந்த இதுவுமே நம்ம ஏசப்பாக்காண்டி செய்யறோமா? கிடையவே செய்யாது. நம்ம இந்த உலகத்தை விட்டு போகும்போதும் நம்மளுடைய ஆத்மா பரலோகத்துக்கு வரும், இன்னொரு ஒரு ஆத்மா வரும். அதை நீங்க தெரிஞ்சுக்கிடுங்க. என்ன ஆத்மா தெரியுமா? நீங்க ஒரு பைபிள் ஸ்டோரி சொல்றது, பைபிள் வசனம் சொல்றது, இல்ல உங்களுடைய லைஃப்ல நடந்த மிராக்கிள்ஸ் சொல்லி ஏதாவது ஒருத்தவங்க அந்த உங்களால ரட்சித்திருப்பாங்க. ஆனா உங்களுக்கே தெரியாது. அவங்க கஷ்டத்துல இருந்திருப்பாங்க. உங்களுடைய வார்த்தை, உங்களுடைய மிராக்கிள்ஸ் அவங்களையே ஒரு ஏசப்பாக்குள்ள வழி நடத்திருந்துன்னு நினைச்சுங்களா, அவங்களுடைய ஆத்மா உங்களுடைய இறப்பின் போது அவங்க ஆத்மா என்ன ஆகும்? ஏசப்பா நம்மளுக்கு கணக்கு வச்சிருப்பாரு. இந்த உலகத்துல அழியாத செல்வம்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா நம்மளுடைய ஆத்மா. இன்னொன்னு என்னன்னா, நம்ம போகும்போச்சும் நம்ம ரட்சித்திருக்கோம் தெரியுமா, நம்மளால ஒருத்தவங்க ஏசப்பா நம்ம சொல்லி அவங்க லைஃப்ல ஏசப்பாக்குள்ள நடந்து ஏசப்பாக்குள்ள ரட்சித்திருப்பாங்களா, அவங்களுடைய ஆத்மா தான் அழியாத ஆத்மாயா பரலோகத்துல வரும். உண்மைதானே? நீங்களே கொஞ்சம் யோசித்து சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவ நம்ம சொந்த இரட்சகரா நம்ம உள்ளத்துல ஏற்றுக்கொண்டு இருக்கணும். நம்மளுடைய அநேகருடைய பாவத்துக்காண்டி ஏசப்பா என்ன செஞ்சிருக்காரு? அவர் ஏற்றுக்கொண்டார்.
அப்போ நம்ம வந்து பாவம், சாபம், கஷ்டம், நல்லது ஏசப்பாவை பத்தி சொல்லுறோம், அவங்க ஒரு ரட்சிப்புக்குள்ள நடத்துறோம், இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்னா தெரிஞ்சுக்கிடணும். அதே மாதிரி நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு சொல்லுவோம் தெரியுமா, இல்ல நம்மளை சுத்தியோ நம்ம ஒருத்தவங்க கஷ்டத்துல இருக்கும் போச்சும் தேவனுடைய ஆறுதலான வார்த்தைகளை வந்து சொல்றோம்னு நினைச்சுங்களா, அதுவே என்ன செய்யும், அவங்கள வந்து ரட்சிப்புக்குள்ள நடத்தும். நம்ம ஆனா அதை எதிர்பார்க்க மாட்டோம். அவங்க கஷ்டத்துல வந்து நம்மளுடைய ஒரு பைபிள் வசனம் நம்ம அனுப்புறது வந்து அவங்கள வந்து என்ன ஆகும், உற்சாகப்படுத்தும், ஏசப்பாக்குள்ள பலப்படுத்தும். அப்படி இருக்கும் போச்சும் நம்ம என்ன செய்யறோம், ஒரு ஆத்மாவாவது ஆதாயப்படுத்தணும். நம்மளுக்கு மாசத்துக்கு ஒண்ணு, வருஷத்துக்கு ஒவ்வொன்னு சொல்லி நம்ம வந்து என்ன செய்யணும், ஏசப்பாக்காண்டி அந்த ஆத்மா ஆதாயம் பண்றதுல நம்மளுடைய கடமை. இந்த உலகத்துல இருக்கிற பல காய்கறிகள், மரங்கள், செடிகள் எல்லாத்தையும் நீங்க பாருங்க. நிறைய இது வரும். பூ, காய், கனின்னு சொல்லி அந்த மரத்துக்கு ஏத்தாப்புலதான் வரும். அப்படிதானே? ஒரு வாழை மரம் இருக்குது அப்படின்னா அந்த வாழை மரம் எவ்வளவுக்குள்ள தாங்குமோ அவ்வளவுக்குள்ள அந்த காயை தான் கடவுள் வந்து படைச்சிருக்காரு. அவ்வளவுக்குள்ள படைச்சிருக்காரு. இவ்வளவுக்குள்ள தாங்கும். அந்த அளவுக்கு தான் வந்து என்ன செஞ்சிருக்காருன்னா கொடுத்திருக்காரு. நிறைய காய்கறிகள், கனிகளை நீங்க பாருங்களாம். இந்த மண்ணுல விழுற என்ன இதுனாலும் என்ன செய்யும்னா மக்கிதான் போகும்னு நான் ஒரு வீடியோல பார்த்தேன். அதே இது ஒரு விதைய நம்ம போட்டோம்னு நினைச்சோம்னா அந்த விதை வந்து முளைச்சி வரும். அப்ப நம்ம உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும் போச்சும் ஏசப்பா வந்து நம்மள வந்து ஒரு இடத்துல வந்து இது பண்ணியிருக்காரு, பயன்படுத்துறாரு. நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்காண்டி நம்மளுடைய மிராக்கிள்ஸ், நம்மளுடைய இதை வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள தூண்டும் போச்சும் நம்ம என்ன செய்யணும்னா சொல்லணும், எடுக்கணும். என்ன கஷ்டம் வந்தாலும் தாங்குற அளவுக்கு தான் ஏசப்பா என்ன செய்வாரு, கஷ்டத்தை தருவார். நம்ம வந்து அந்த விதை வந்து முளைக்கிறது பாத்தீங்களா, அந்த மண்ணில் விழுறது முளைக்கிறது மாதிரி நம்ம வந்து ஏசப்பாக்குள்ள ஒவ்வொரு ஆத்மாவா வந்து ரட்சிப்புக்குள்ள நடத்தணும். அடுத்த வீடியோ வந்து என்னோட லைஃப்ல நடந்த மிராக்கிள்ஸை வந்து நான் போடலாம் அப்படின்னு வச்சிருக்கேன். சரிங்களா? கண்டினியூஸா என்னுடைய லைஃப்ல நடந்த மிராக்கிள்ஸ், நான் பார்த்த மிராக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 27, 28 மிராக்கிள்ஸ் வந்து நான் வந்து சின்ன நோட் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்தடுத்த வீடியோ கண்டினியூஸா வந்துட்டு இருக்கோம். மறக்காம என்ன செய்யுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குதுன்னு நான் கமெண்ட் வந்து ரெகுலரா வாசிக்கிறேன், எடுக்கிறேன். உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இன்னும் என்ன செய்யணும், என்னுடைய இது கோல் பெருசு என்னதுன்னா 100 பைபிள் வந்து கொடுக்கணும். அந்த கோலை வந்து நான் கண்டிப்பா அச்சீவ் பண்ணுவேன். ஒரு பைபிள் வந்து வாங்கி கொடுத்துட்டேன். அதுல ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா எதுலையுமே எனக்கு கிடைக்காது. தேவனுடைய உண்மையான வார்த்தை, அந்த வசனம் வந்து அவங்களுக்கு எவ்வளவுக்குள்ள ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நானே எனக்குள்ளேயே ஒரு கொஸ்டின் கேட்டுருப்பேன். இன்னும் 99 பைபிள் தேவனுடைய உயிருள்ள வார்த்தையை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற இருக்கேன். யாருக்காவது பைபிள் வந்து கிடைக்கல, என்னால வாங்க முடியல, நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு பைபிள் வாங்கி தாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா என்னோட மெயில் ஐடிக்கு மெசேஜ் பண்ணுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். கண்டிப்பா பைபிள்னு சொல்லி கேட்கறவங்களுக்கு நான் வந்து வாங்கி தருவேன். சரிங்களா?